நமது பூமியில் உள்ள நீர் பார்த்திங்கன்னா ஆறுகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் நிலத்தடியில் இருக்கும் நீரானது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஆழத்திலும் பாறைகளுக்கு அடியிலும் இருக்குமாங்க. இவையே ஊற்றாக உருவெடுக்கிறது. மேலும் பல கோடி கியூபிக் மீட்டர் நீர் பார்த்திங்கன்னா பனித்தாள், பனிப்பாறை மற்றும் பனிமிதவை வடிவில் இருக்கிறது. ஏன் நமது அட்மாஸ்பியரில் கூட சிறிய அளவிலான நீர் இருக்கிறதாங்க. திரவ வடிவில் உள்ள நீர் தான் பார்த்திங்கன்னா நமது பூமியில் உயிர் தோன்றி பரிணமிக்க முதற் காரணமாக இருக்கிறது. ஆனால் உயிர் தோன்ற இன்றியமையாத நீர் பார்த்திங்கன்னா உலகம் உருவான போதே உண்டானதா இல்லை வேறு எங்கிருந்தாவது வந்ததா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறு குறிப்பு. நமது உலகம் தோன்றி 454 கோடி ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் அப்பொழுது உயிர் உருவாக ஏதுவாக உள்ள நீர் இருந்ததா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க. நீர் உருவாக பார்த்திங்கன்னா 2 ஆட்டம்ஸ் தேவைப்படுகிறதுங்க. ஒன்று ஹைட்ரஜன், மற்றொன்று ஆக்சிஜன். இவை இரண்டுமே ஒன்றிணைந்து H2O அதாவது நீராக மாறுகிறது. இந்த ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா நமது பிரபஞ்சத்தில் அபரிமிதமாக உள்ளது. இதுதான் நமது பிரபஞ்சத்தில் உருவான முதல் ஆட்டம். ஆனால் ஹைட்ரஜன் ஆட்டம் உருவான பல லட்சம் ஆண்டுகள் கழித்து தான் இந்த ஆக்சிஜன் ஆட்டமே உருவானது. இந்த ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபியூசன் மூலமாக தான் ஆக்சிஜனையே உருவாக்கியதுங்க. இந்த வகையான நியூக்ளியர் ஃபியூசன் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஒரே ஒரு இடத்தில் தாங்க நடக்கிறது. அதுதாங்க நமது நட்சத்திரத்தின் மையப்பகுதியான கோர். நமது சூரியனை காட்டிலும் பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிறது. ஆனால் இதனுடைய ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா நமது சூரியனை காட்டிலும் மிக குறைவாக தாங்க இருக்கும். அதனுடைய கோரில் லைட்டர் ஆட்டமான ஹைட்ரஜன் நியூக்ளியர் ஃபியூசன் காரணமாக ஆக்சிஜன், கார்பன் போன்ற ஹெவியர் ஆட்டமாக உருவெடுக்குங்க. இந்த நட்சத்திரம் அதனுடைய ஆயுட்காலம் முடிந்த பிறகு சூப்பர் நோவாவாக வெடித்து சிதறும். இதன் காரணமாக ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் அனைத்து ஹெவியர் ஆட்டம்ஸ் பார்த்திங்கன்னா விண்வெளியில் தூக்கி வீசப்படும். இந்த ஆக்சிஜன் ஆட்டமோட 2 ஹைட்ரஜன் ஆட்டம் உடன் ஒன்றிணைந்து உருவானது தான் நீர். விண்வெளியில் குளிர்ந்த வெற்றிடம் மட்டுமே இருக்கிற காரணத்தினால இந்த நீர் உடனடியாக ஒரு ஐசி கிறிஸ்டல் வடிவத்திற்கு சென்று விடுகிறது. இந்த ஐசி கிறிஸ்டல்ஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸுடன் இணைந்து விண்வெளியில் எங்கே செல்வது என்று தெரியாமல் திரிந்து கொண்டிருக்கும். நமது சோலார் சிஸ்டத்தில் மிகப்பெரிய பிளானட்டான ஜூபிட்டரோட ஈர்ப்பு விசை காரணமாக பல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், விண்கல் மற்றும் வான நட்சத்திரம் நமது சோலார் சிஸ்டத்தை நோக்கி ஈர்க்கப்படும். இதில் பல நமது சோலார் சிஸ்டத்திற்கு அப்பால் வீசப்படும். மேலும் பல இன்னொரு சோலார் சிஸ்டத்தை நோக்கி வீசப்படும். இவற்றுள் பெரும்பான்மையானவை பார்த்திங்கன்னா நமது பூமியோட ஈர்ப்பு விசை காரணமாக பூமியின் மீது விழுந்து நொறுங்கியது. இதில் அந்த கற்கள் பல துகள்களாக சிதறியது. மற்றும் அதில் இருந்த கிறிஸ்டல் வடிவிலான நீர் பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பராக மாறியது. மேலும் இவை குளிர்ந்து திரவ நிலைக்கு உருமாறியது. இந்த ஒரு விண்கலும் பார்த்திங்கன்னா மிக சிறிய அளவிலான நீரை தாங்க கொண்டு வந்தது. ஆனால் இவை பல லட்சம் ஆண்டுகளாக நமது பூமி மீது விழுந்து கொண்டே இருந்த காரணத்தினால நமது பூமியில் கடல் உருவானது. பூமிக்கு நீர் கொண்டு வந்தது வால் நட்சத்திரம்தான் என்று நீண்ட காலமாக நம்பப்பட்டு வந்தது. ஏன்னா வால் நட்சத்திரத்தோட வால் பகுதியில் இருப்பது பெரும்பாலும் கிறிஸ்டல் வடிவிலான நீர் தாங்க. ஆனால் 2012ஆம் ஆண்டு ஆய்வு மேற்கொண்ட பொழுது இந்த வால் நட்சத்திரத்தில் உள்ள வாட்டர் மாலிகுல்ஸும் நமது பூமியில் உள்ள நீரின் வாட்டர் மாலிகுல்ஸும் ஒன்று போல இல்லை. வால் நட்சத்திரத்தில் உள்ள நீரில் ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு பதிலாக ஹைட்ரஜன் ஐசோடோப்பான டியூட்டீரியம் இருந்தது. இந்த நீரை தான் D2O அதாவது ஹெவி வாட்டர் என்று அழைப்பார்கள். ஆனால் விண்கற்களில் உள்ள வாட்டர் மாலிகுல்ஸை சோதனை செய்து பார்த்ததில் நமது பூமியில் உள்ள நீருடன் ஒத்துப்போகிறது.
இதனால தான் விண்கற்கள் மூலமாக தான் நமது பூமிக்கு நீர் வந்திருக்க வேண்டும் என்கிற கோட்பாட்டை நிறுவுகிறார்கள். இந்த விண்கற்கள் எல்லாம் 3.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நமது பூமி மீது விழுந்திருக்க வேண்டும் என்பது விஞ்ஞானிகளின் கூற்றாக உள்ளது. இந்த பீரியடை தான் லேட் ஹெவி பம்பார்ட்மெண்ட் பீரியட் என்று அழைப்பார்கள். ஆனால் இதுவும் கூட தியா என்கிற கிரகம் மோதி பல மில்லியன் ஆண்டுகள் கழித்து தான் நடந்தேறியது என்பதை பற்றி நம் உலகம் மற்றும் மனிதன் உருவான கதை அப்படின்ற பதிவில் முன்கூட்டியே பார்த்துள்ளோம். இதற்கு ஆதாரமாகத்தான் நமது நிலாவிலும் பல விண்கற்கள் விழுந்த தடயம் இன்றும் இருக்கிறது. மேலும் பூமியில் உள்ள நீர் பார்த்திங்கன்னா வெளியில் இருந்து தான் வந்தது என்கிறதை உறுதி செய்ய நம்மிடையே இன்னொரு ஆதாரம் இருக்கிறதுங்க. நமது பூமியில் உள்ள சுரங்கங்களில் தங்கம் கிடைக்கிறது. ஆனால் தங்கம் போன்ற உலோகங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கிரகங்களில் உள்ள பாறைகளில் எப்பொழுதுமே இருப்பதில்லை. நமது பூமி உருவான போதே உள்ள தங்கம் பார்த்திங்கன்னா அதனுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக இரும்பை போலவே நமது பூமியின் மையப்பகுதியான கோரை சென்றடைந்துவிடும். இந்த மாதிரி நடந்திருந்தால் நமக்கு தங்கம் என்ற ஒரு உலோகமே கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. இதனால் பூமியின் பாறைகளில் உள்ள தங்கம் பார்த்திங்கன்னா நமது பூமியோட கோர் உருவான பிறகுதான் வந்திருக்க வேண்டும் என தெரிய வருகிறது. இது மேலும் இந்த விண்கற்கள் விழுந்த கோட்பாட்டை வலு சேர்க்கிறதுங்க. ஆகையால் இந்த விண்கற்கள் தான் விலை மதிப்பில்லாத தங்கத்தையும் விலை மதிப்பற்ற நீரையும் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு புரிகிறது. ஆனால் வந்த நீரை நமது பூமி தன்னுள் எவ்வாறு தக்க வைத்தது? நமது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே தொலைவு பார்த்திங்கன்னா நமது பூமியை மிக அதிக வெப்பம் மற்றும் மிக அதிக குளிர்ச்சி அடையாதவாறு பார்த்து கொள்கிறது. இந்த இடத்தை தான் பார்த்திங்கன்னா விண்வெளியாளர்கள் கோல்டிலாக் ஜோன் அப்படின்னு அழைப்பார்கள். நமது பூமி இந்த கோல்டிலாக் ஜோனில் வருகிற காரணத்தினால் மட்டும்தான் நீர் திரவம், பனி மற்றும் நீராவி வடிவில் இருக்கிறதுங்க. நீரோட இந்த முப்பரிமாண நிலை தான் நமது கிரகத்திற்கு மிகப்பெரிய பவரையே தருகிறது அப்படின்னு சொல்லலாம். விண்கல் விழும்பொழுது நீர் நீராவியாக மாறி நமது அட்மாஸ்பியர் நோக்கி சென்று குளிர்ந்து மேகங்களாக மாறுகிறது. இவை பூமி மீது மழையாக பொழிகிறது. இதனால் நிலத்தில் நீர் ஊற்றெடுத்து ஆறுகளாக மாறி ஏரி, குளம், குட்டைகள் இதையெல்லாம் நிரப்பி மீண்டும் கடலை வந்தடைகிறது. இதில் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா மீண்டும் நார்த் போல் மற்றும் சவுத் போலில் ஐஸாக மாறுகிறது. மற்றும் இன்னொரு பெரும்பகுதி பார்த்திங்கன்னா மீண்டும் நீராவியாக மாறி மேகங்களாக மாறுகிறது. இது சுழற்சி முறையில் மீண்டும் மீண்டும் நடக்கிற காரணத்தினால மட்டும்தான் நமது பூமி அதன் நீரை தன்னுள் தக்க வைத்து கொள்கிறது. இவ்வாறு தாங்க நமது பூமிக்கு நீர் வந்தது, மேலும் வந்த நீரை தன்னுள் தக்க வைத்தும் கொண்டது. சிறுகுறிப்பை சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.